யாரையாவது வம்பிற்கு இழுப்பதே சீமானின் வேலை. சீமானை கலாய்த்த தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர், நாம் தமிழர் கட்சிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் போட்டி இல்லை என்ற நிலையில் பொது விவாதமும் அவசியமில்லை என்று சீமானுக்கு பதிலடி கொடுத்த அண்ணாமலை, திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் ஏபி முருகானந்தம் போட்டியிடுகிறார். வழக்கறிஞரான ஏபி முருகானந்தம் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு தீவிரமாக பாடுபட்டு வரும் நிலையில் இந்த தேர்தலில் திருப்பூர் தொகுதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டுள்ளார். திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருப்பூர் வடக்கு மற்றும் திருப்பூர் தெற்கு, கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, அந்தியூர், பெருந்துறை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய நிலையில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதிலிருந்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் பவானி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கவுந்தப்பாடியில் வேட்பாளர் ஏபி முருகானந்தத்திற்கு ஆதரவாக தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கே. அண்ணாமலை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் நிறைவேற்ற வேண்டிய 100 திட்டங்களை பொதுமக்களிடம் வெளியிட்ட தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் கே. அண்ணாமலை, வேட்பாளர் ஏபி முருகானந்தம் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றால் 100 வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுவார் என்று கூறி வாக்கு சேகரித்தார். பாராளுமன்ற தொகுதியில ஒரு மாற்றம் மத்திய தீர வேறும், அதுவும் இப்போ நடக்கணும். வளர்ச்சி எல்லா பகுதிக்கும் வர வேண்டும். பவானியில, கவுந்தப்பாடியில நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களுக்கு ஆதரவாக நாம் எல்லோரும் கூட குழுமி இருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகள், தமிழகத்தினுடைய அரசியல் களத்தை நாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம் ஐயா, எல்லோரும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா யார் என்ன பேசினாலும் கூட நமக்கு தெரியும் இந்த தேர்தல் நடப்பது இந்தியால பிரதம மந்திரியாக யார் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல். 2024 பாராளுமன்றத்தில் யார் ஆட்சி செய்ய வேண்டும், யார் வர வேண்டும், அதன் மூலமாக இந்திய மக்களுக்கு யார் நல்லது செய்ய வேண்டும் என்பதற்காக நடக்கக்கூடிய தேர்தல். இன்னைக்கு டெல்லியை நோக்கி போற ஒரே பஸ் இதானுங்க, அந்த ஒரு பஸ் மட்டும் தான் டெல்லி நோக்கி போகுது. மிச்ச பஸ் எல்லாம் இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்குதுங்க. அவங்க எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க, எங்க போறாங்கன்னு தெரியாம டிரைவர் எங்கெங்கேயோ ஓட்டிட்டு இருக்காரு. இது ஒரு உள்ளாட்சி தேர்தல் இல்லை, சட்டமன்ற தேர்தல் இல்லை, இது பாரத பிரதமரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல். அதுவும் இந்த முறை நாம் முடிவு செய்திருக்கின்றோம். 2014 283 எம்பிக்களோடு வந்தாங்க, 2019 303 எம்பிக்களோடு வந்தாங்க. 2024 இன்னும் வலிமையாக, இன்னும் பலமாக, இன்னும் ஆழமாக 300 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி நம்முடைய பிரதமர் அவர் வர வேண்டும் என்பதிலே தெல்ல தெளிவாக இருக்கின்றோம். ஐயா, உதாரணத்துக்கு இன்னைக்கு பவானி எடுத்துக்கலாம். நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் எப்படி வேட்புமனு தாக்கல் பண்ண போனார் பாருங்க. உங்கள் பவானியினுடைய அடையாளத்தை விட்டுக் கொடுக்காம பவானியினுடைய ஜம்காலத்தை போட்டுட்டு தான் வேட்புமனு தாக்கல் பண்ணவே போனார். நான் எல்லா தொகுதியினுடைய அடையாளம் என் மீது இருக்கும் என்று தமிழகத்தில், இந்தியாவிலே ஒரு வேட்புமனு 6 தொகுதியினுடைய மக்களை அடையாளப்படுத்தி ஒரு வெற்றி வேட்பாளர் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் பண்ணியிருக்காரு அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் மட்டும்தான். அந்த அளவுக்கு நம்முடைய எல்லாம் பாத்தீங்கன்னா எம்பிங்கிறது ஐயா நகரத்துக்குள்ள இருப்பாங்க, யாரும் கிராமத்துக்கு வரமாட்டாங்க. திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி அப்படின்னா எம்பி திருப்பூருக்குள்ள இருப்பார். ஆனா நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஏபி முருகானந்தம் அவர்கள் கிராம பகுதியில் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா இங்கெல்லாம் வளர்ச்சி வரல, இதையெல்லாம் மறந்துட்டாங்க. நீங்க யாரும் எட்டி கூட பார்க்கவில்லை, மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கூட யாரும் கேட்கல. அதனால்தான் நான் வரும்பொழுது கூட கவுந்தப்பாடியில தான் முதல் கூட்டத்தை போட வேண்டும் என்று என்னையும் இங்கே அழைத்து வந்திருக்கிறார். கிராம பகுதி மக்களுக்கு நாம் அன்போடு ஆதரவோடு இருக்க வேண்டும், அவர்களுக்கான பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதற்காக தனி புத்தகம் வச்சிருக்காரு பாருங்க, தாமரையின் வாக்குறுதிகள் என்று. நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் முருகானந்தம் அவர்கள் இது பேசி முடித்த பிறகு இந்த புத்தகத்தை உங்களுக்கு எல்லாம் கொடுக்கின்றோம். குறிப்பாக 100 வாக்குறுதிகள். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் நாளைக்கு நீங்க எல்லாம் ஓட்டு போட்டு ஏப்ரல் 19ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த பிறகு 100 வாக்குறுதிகள் தயாராக கையில் இருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுகள்ல இந்த 100 வாக்குறுதியும் கூட நிறைவேற்றி பட்டி தொட்டி எல்லாம் வளர்ச்சி செல்வதற்கு அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்கள் உங்களோடு உறுதுணையாக இருப்பார்கள். சகோதர சகோதரர்கள், 5 ஆண்டு காலமாக திருப்பூரை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து கம்யூனிஸ்ட்காரங்க தான் எம்பி. கம்யூனிஸ்ட்காரங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத இந்த உலகத்துல அரசியல் ஒருத்தர் இருக்காங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க. அவங்களால யாருக்கும் பிரயோஜனம், யாரும் பார்த்திருக்க மாட்டீங்க, பேசிருக்க மாட்டாங்க. ஏங்கயா வேலை செய்யுன்னு கேட்டா மேல மோடி இருக்காரு, நான் என்ன பண்றது அப்படின்பா.
மறுபடியும் அதே கேள்வி தான் கேட்க போறேன். மூன்றாவது முறையும் மோடி தான் வரப்போறார். 2024 நம்ம எல்லோருக்குமே தெரியும், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையும் வரப்போறார். அப்ப திரும்ப அதே போல இத்தனை ஆண்டு காலமாக கம்யூனிஸ்ட்காரன் கொடுத்த அதே பேச்ச மறுபடியும் சொல்லுவான். மேல மோடி வந்துட்டாங்க, என்னால் எதுவும் செய்ய முடியல, நீ விட்டுருங்க. அதனால் சகோதர சகோதரர், நீங்க தெளிவாக இருக்க வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மோடி அவர்கள் வரும் பொழுது மோடி அவர்களுடைய கட்சியை சார்ந்த, மோடி அவர்களுடைய சிந்தனையை செயல்படுத்தக்கூடிய கீழே இருக்கக்கூடிய நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினரும் கூட அதே போல் சிந்தனையில் இருக்கணும். அதனால் இந்த முறை திருப்பூர் பாராளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லோரும், குறிப்பாக பவானியில நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அண்ணன் ஏபி முருகானந்தம் அவர்களை வெற்றி பெற செய்து பட்டி தொட்டி எல்லாம் மோடி அவர்களுடைய நலத்திட்டங்கள் தங்குதடையின்றி வருவதற்கு அவர்களுக்கு உறுதுணையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று வைக்கிறேன். ஐயா, எலெக்ஷனுக்கு பாருங்க, எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு 13 நாள் தான் இருக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு. ஏன்னா ஏபி முருகானந்தம் அவர்கள் எல்லா இடத்துக்குமே பிரச்சாரம் பண்ண முடியாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர் என்று கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அற்புதமான கூட்டணி கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளிகள் எல்லாம் வந்திருக்கின்றார்கள், தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அணியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். எல்லா கட்சி ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அடுத்த 13 நாள் இவருக்காக பணி செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. எல்லா வீட்டுக்கும் நாம போகணும், எல்லா வீடுகளுக்கும் ஏறி இறங்கணும். அடுத்த 5 ஆண்டுகள் ஏபி முருகானந்தம் அவர்கள் நமக்காக வேலை செய்ய வேண்டும், சேவை செய்ய வேண்டும் என்றால் அடுத்த 15 நாட்கள் அவருக்காக நாம் வேலை செய்ய வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரர், நீங்க மறந்துடாது, நீங்க எல்லா வீட்டுக்கு ஏறி இறங்கி நீங்க சொல்லணும், மோடி எல்லாம் வரப்போறாங்க, 400 பாராளுமன்ற உறுப்பினர்களை தாண்டி வரப்போறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் வந்தால் மட்டும்தான் நமக்கு நல்லது நடக்கும். நீங்க வீட்டுக்கு போறீங்க, மக்கள் கேட்பாங்க, என்ன செஞ்சிருக்கிறீங்க, 10 ஆண்டுகளா ஆட்சியில் இருந்திருக்கிறீங்க, மறுபடியும் 5 ஆண்டு எதற்கு? சில பேர் இப்படி கேட்பாங்க. சில பேர் வீட்டுக்கு போறோம், வீட்டுக்கே வராதீங்க, மோடி தான் நான் ஓட்டு போட போறோம், 10 ஆண்டுகள் மோடி, மறுபடியும் 5 ஆண்டுகள் மோடி. அவங்க என்ன கேட்டாலும் கூட நீங்க ஒரு 10 விஷயத்தை சொல்ல வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். 10 விஷயம் மோடி என்ன செஞ்சிருக்காரு. மோடி அவர்களை பொறுத்தவரை இந்தியாவுடைய பொருளாதாரத்தை உயர்த்தி இருக்கின்றார். இது மிக மிக முக்கியம். நாம எந்த அரசியல் கட்சியில் இருந்தாலும் கூட அடிப்படையில் நம்ம எல்லோருமே ஒரு வேலை செய்யறோம், ஒரு தொழில் பண்றோம், ஒரு இடத்துல வேலை பார்க்கிறோம், அல்லது யாரோ 4 பேருக்கு வேலை கொடுக்கிறோம். பொருளாதாரத்தை பொறுத்தவரை 2014 மோடி அவர்கள் வந்த பொழுது உலகத்தில் 11வது பெரிய நாடாக இருந்தோம் பொருளாதார அடிப்படையில். இன்னைக்கு உலகத்தினுடைய 5வது பெரிய பொருளாதார நாடாக மாறி இருக்கின்றோம். 6 படிக்கட்டுகள் உயர்ந்திருக்கின்றோம். பொருளாதாரத்தில் இந்த நாடு உயர்ந்திருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மை தவிர இந்தி கூட்டணி வர்றாங்கன்னா பொருளாதாரத்தில் அவர்களால் வளர்ச்சி கொடுக்க முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. பவானியுடைய பொருளாதார வளர்ச்சி அவர்களால் உறுதி செய்ய முடியுமா? கண்டிப்பா முடியாது. முதல்ல நீங்க சொல்ல வேண்டியது, மோடி வந்தால் பொருளாதாரம் உயரும், மோடி வந்தால் நாட்டினுடைய வளர்ச்சி உயரும், மோடி வந்து பொருளாதாரம் உயர்ந்தால் நிச்சயமாக எல்லா மக்களுக்கும், அடித்தட்டு மக்களுக்கும் கூட நல்லது நடக்கும். ஐயா, 2வது சமூக நீதி. இன்னைக்கு வர்றவங்க போறவங்க எல்லாம் சமூக நீதினு பேசுறாங்க. சமூக நீதிக்கு அவங்களுக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, நம்முடைய ஆட்சி பாருங்க, 76 அமைச்சர்கள் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆட்சியில 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருக்கிறாங்க. மோடி சொல்ற கேளு, நம்முடைய மொத்தமாக இருக்கக்கூடிய 76 அமைச்சர்கள்ல 11 அமைச்சர்கள் பெண்கள், 12 அமைச்சர்கள் பட்டியலின சகோதர சகோதரிகள், 27 அமைச்சர்கள் பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலிருந்து வந்திருப்பவர். இதே தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பாருங்க, மொத்தம் 35 அமைச்சர்கள், 2 பெண்கள், 2 பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள். அந்த 2 பெண்கள்லயும் ஒருத்தர் வந்து குடும்ப கோட்டா, ஃபேமிலி கோட்டா, அப்படின்னா அவங்க அப்பா எம்எல்ஏ எம்பியா இருந்திருப்பாங்க, திமுக அவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. சகோதர சகோதரி, நன்பாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு இந்தியால அரசியல்ல, ஆட்சியில உண்மையான சமூக நீதியை ஒரு கட்சி பின்பற்றுகிறது, ஒரு கூட்டணி பின்பற்றுகிறது என்றால் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. 3வது மக்கள் கேட்பாங்க, ஐயா 10 ஆண்டு காலமா ஆட்சியில் இருந்திருக்கீங்க, நீங்க என்ன சாதிச்சிருக்கீங்க? ஐயா, நம்மை பொறுத்தவரை 4 ஜாதிகளைத்தான் பிரதமர் மோடி அவர்கள் நம்புகின்றார்.
தமிழ்நாட்டில் இவங்க பண்ற ஜாதி அரசியல் இல்லைங்கய்யா. 4 ஜாதி. முதல் ஜாதி ஏழை ஜாதி, இரண்டாவது ஜாதி பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதி இளைஞர்கள் ஜாதி, நான்காவது ஜாதி விவசாயிகள் ஜாதி. ஐயா, இந்த 4 ஜாதிகளுக்குத்தான் 10 ஆண்டு காலமாக நம்முடைய எல்லா திட்டங்களும் இந்த 4 மனிதர்களை நோக்கி வந்திருக்கு. இன்று பவானி சட்டமன்ற தொகுதியில் கவுந்தப்பாடியில் திரு ஏபி முருகானந்தம் அவர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு. மக்கள் எழுச்சியை பார்க்கும் பொழுது நிச்சயமாக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் என்பது ஒரு நாளும் கூட உறுதியாகிக் கொண்டு வருகிறது. அண்ணா, சீமான் வந்து உங்களை வந்து பொது விவாத மேடைக்கு வர தயாரான்னு கேட்டிருக்காருண்ணா. இப்போதான் அந்த லெவலுக்கு வந்திருக்காரானே. இன்னைக்கு சீமான் அண்ணன் நீங்கள் யாரும் கண்டுக்கிறது இல்லை. அவர் திரும்ப அட்டென்ஷனுக்கு வரணும், யாரையாச்சும் பிடிச்சி வம்பளுக்கணும், அன்பு தம்பிப்பார், அடுத்த நாள் திட்டுவார், அடுத்த நாள் சொல்லுவார். எனக்கு சீமான் அண்ணனுக்கு என்ன சம்பந்தம்? எங்கள் போட்டி என்ன நாம் தமிழர் கட்சியோட எங்கள் போட்டி இருக்கா? எங்கள் போட்டி நாம் தமிழர் கட்சியோடவே இல்லை. அப்புறம் எதுக்கு பொது விவாத மேடைக்கு போய் பேசணும்? என் மேடையில் நான் பேசுகிறேன், அவர் மேடையில் அவர் பேசுகிறாங்க. மக்கள் 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. மக்களுக்கு யார் பிடித்திருக்கோ முடிவு செய்கிறாங்க. அதே மாதிரி செல்லூர் ராஜா வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி தரக்குறைவான ஒரு வார்த்தைகளை யூஸ் பண்ணியிருக்காரு. செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்தால் தானே இது, கெட்ட வார்த்தை வர்றது நார்மல் தானே. செல்லூர் ராஜா வாயிலிருந்து நல்ல வார்த்தை வந்துச்சுன்னா சொல்லுங்கள், அன்றைக்கி மழை பெய்யும். அண்ணன் செல்லூர் ராஜா அவர்கள் என்னைக்கு நல்லது பேசுகிறாங்களோ அன்றைக்கி மழை பெஞ்சிடும். அதனால் ஒரு நார்மலாக பேசுகிறதா, அதுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறது? அவர்களுடைய விரக்தி, தோல்வி, பயம், இன்றைக்கி அந்த கட்சி காணாமல் போயிட்டு இருக்கு. மக்கள் முன்னாடி எல்லா மக்களும் வெளியே வர ஆரம்பித்து விட்டார்கள். அந்த விரக்தியை என் மேலே காட்டுறாங்கன்னு நான் என்ன பண்ண முடியுங்க?